திமுக வந்து ஒரு நாள் கூட தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியற்ற கட்சி. முதலமைச்சருக்கு என்ன தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அவர் பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அறப்போர் இயக்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இந்த குற்றச்சாட்டின் மூலமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பிரிகேட் என்டர்பிரைசஸ் ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்து, அந்த சதுப்பு நிலத்தில் அனுமதி கொடுத்து அதில் 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது. அவர்கள் அங்கே 15 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து அதற்கு முறைகேடாக அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள், கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் நிச்சயமாக உண்மை இருக்குது. இது மிகப்பெரிய ஊழலை நான் பார்க்குறேன். முதல்ல ராம்சார்னா என்னென்னா, 1971 ஈரான் நாட்டில் ராம்சார் நகரத்தில் ஒரு உலக அளவில் ஒரு தீர்மானம் போடப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி உலகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், ராம்சார் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட இன்றைக்கி கிட்டத்தட்ட 180 நாடுகள் இருக்கிறது, இந்தியாவும் சேர்த்து. அந்தந்த நாடுகள் என்ன செஞ்சோன்னா, ராம்சார் கன்வென்ஷன் அங்கீகாரம்னா அந்த நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும். அங்கே எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாது, முறைகேடு நடக்கக்கூடாது. இது காலங்காலமாக இந்த ராம்சார் நிலங்களை வருகின்ற தலைமுறைகளுக்கு நல்ல பாதுகாப்பு இடமா இருக்கணும். இந்தியாவில் 89 ராம்சார் பாதுகாக்கப்பட்ட அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் 20 இடங்கள் இருக்கிறது, ராம்சார் இடங்கள். அந்த 20 இடத்துல பள்ளிக்கரணை ஒரு இடம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 1967 12,500 ஏக்கராக இருந்தது. திமுக 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2,500 ஏக்கர் தான் இருக்குது. 12,500 ஏக்கர் நிலம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்குது. இந்த இடைக்காலத்தில் 10,000 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாசப்படுத்தி ஆக்கிரமிப்புகளுக்கு வழிவிட்டு இது போன்றாங்க ஐடி பார்க், அந்த பார்க், இந்த பார்க்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இயற்கை நமக்கு கொடுத்த வரம். சென்னையில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை உறிஞ்சி தேக்கி வைக்கின்ற கொள்ளளவு கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இதை பாதுகாக்கணும். இதில் தான் குப்பையை கொட்டுறாங்க, இதெல்லாம் கட்டுமானம் பண்ணுறாங்க. எவ்வளோ நம்மளுடைய வளத்தை அழிச்சிட்டு வராங்க. ஏன்னா அது ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. அதோட என்ன கொடுமைன்னா, இந்தியாவில் சதுப்பு நிலம் பாதுகாக்க சட்டம் இருக்கிறது. அதில் சதுப்பு நிலம் பாதுகாக்கின்ற விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 2017 இந்திய அரசு சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்ட விதிகள், வெட்லேண்ட் ஆக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 2017 வெளியிடப்பட்டது. அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலம்னா என்ன, ஏரி, குளம், கண்மாய், குட்டைகள், இதை வரையறை செய்யணும். வரையறை செஞ்சு அதை டிமார்க் பண்ணி அதற்கு கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். தமிழ்நாட்டில் 26,800 சதுப்பு நிலம் பகுதி, அதாவது 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்களை இந்த இந்திய அரசின் சட்டத்தின்படி தமிழக அரசு இந்நேரம் அதற்கு அறிவிப்பு வந்திருக்கணும், அதற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் தமிழக அரசு ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல. 26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்குது, 5 ஏக்கருக்கு மேலே இருக்குது. ஆனால் தமிழக அரசு அந்த சட்டம் விதிகள் 2017 வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல. 12,500 ஏக்கர் அதை அழிச்சிட்டிங்களே. இன்னைக்கு இருக்குது 2,500 ஏக்கர், அதுலேயும் அழிக்கணுமா? யார் வீட்டு சொத்து? இதெல்லாம் பொதுமக்களுடைய சொத்து. அது யாருடைய பட்டாவும் கிடையாது. இது வெட்லேண்ட் சதுப்பு நிலம், இது மக்களுக்கு சொந்தம். இதில் போய் நீ எப்படி அனுமதி கொடுப்ப? எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்குது. இல்லை இது திமுகனா லஞ்சம் ஊழல், இதுலையும் சயின்டிஃபிக் கரப்ஷன், விஞ்ஞான ரீதியில் மிகப்பெரிய ஊழல். இதில் கேஸ்லாம் போட ஜெயிலில் பிடிச்சி போன பயம் வரணும் இவங்களுக்குலாம். எவ்வளோ பேர் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான வலசை பறவைகள் வெளிநாட்டிலேருந்து வருது. லட்சக்கணக்கான பறவை, ஃப்ளமிங்கோலேருந்து, பெல்லிகான்லேருந்து எவ்வளோ பெரிய பறவைகள் வருது. சதுப்பு நிலத்தில் எவ்வளோ மீன் வகைகள் எல்லாம் இருக்குது அங்கே. ஆனால் அதை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இதில் பட்டா நிலம்னு சொல்லிட்டு இருக்கு. அது சதுப்பு நிலம். அதுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஊழல் என்னன்னா, இது 3வது விரிவாக்கம், சென்னை பெருநகரம் 3வது விரிவாக்கத்தில் தான் நாங்கள் கொண்டு வருவோம். ராம்சார் கன்வென்ஷன் அங்கீகாரம் 2022 வந்துடுச்சு. 3 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? 3 ஆண்டு காலம் எதுக்கு அமைதியாக இருந்த நீ? 2வது விரிவாக்கம் பெருநகர் 2வது விரிவாக்கத்தில் நீ அந்த கொண்டு வந்திருக்கணும்ல. எதுக்கு நீ 3வது விரிவாக்கத்துக்கு நீ காத்துட்டு இருக்கிற? அப்போது இருக்கிறதுலாம் அங்கேயே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போயிடலாம், அப்புறமா 3வது விரிவாக்கத்தில் கொண்டு வரணும். இது எவ்வளோ பெரிய விஞ்ஞான ஊழல் இது.